என்ன இன்னும் அவன் குழந்தை இல்லை? அச்சச்சோ, உங்கள் ஆத்துக்காருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. நான்லாம் கல்யாணம் ஆகி மொதல் மாதமே கன்சீவ் ஆகிட்டேன் பார்த்துக்கேன். ஆனால் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன், முதல்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த சொந்தக்காரங்க, இந்த இன்லாஸ், இந்த இந்த ஊர்க்காரங்க இதெல்லாமே வந்துட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்காமல் இருந்தாலே இந்த குழந்தை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு நார்மலாக பிறந்துருங்க. அதாவது பிரச்சனையை ஊதி ஊதி பலூன் மாதிரி பெருசாக்கி அதை நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்கி ஸ்ட்ரெஸ்னால பல வியாதிகள் வந்து கடைசியில் வந்து நாம் வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி சஃபர் ஆகிறோன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து தள்ளி விட்டுறாங்க. ஆனால் குழந்தை இல்லைன்னு சொன்னாலே குறை கூறுற சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை தான் குறை சொல்லும் நம்மளோட சமுதாயம். ஆனால் நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 50% ஆண்களாலேயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்களுக்குமே வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் இருக்கு, ஸ்பெர்ம்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் இருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? விந்தணுக்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு வந்து நீண்ட தன்மை இருக்கணும், அதுக்கு